செய்து உங்கள் கை தொலைபேசியை அடைத்து வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது சத்தம் கேட்காத துணிக்கு மாற்றி வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் தசமபாகம் காணிக்கையை இப்போதை தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். Please switch off your handphones or put them in silent mode. Let us prepare our tithes and offering to the Lord. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாக பாடுங்கள். அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள். ஜனங்களே, நம்முடைய தேவனை ஸ்தோத்தரித்து அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள். இந்த காலை வேளையில் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக வந்து நாம் யாவரும் எழுந்து நின்று முதல் பாடலை பாடி ஆண்டவரை போற்றுவோம்.
தெய்வமாக இருக்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, இந்த காலை வேளையிலே முன்பாக நாங்கள் பணிந்து குனிந்து நிற்கின்றோம். எங்களை படைத்தவர் நீர், எங்களை பராமரிக்கிறவர் நீர், எங்களை பாதுகாக்கின்றவர் நீர். எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்கின்றவர் நீராக இருக்கின்றீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, நீர் நல்லவராக இருந்து எங்களுக்கு நன்மைகளை வாழ்க்கையில் செய்பவராக இருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரை, இந்த காலை வேளையிலும் நாங்கள் உம்மை பொழுது கொள்ள நீர் எங்களுக்காக கல்வாரி சிலுவையில செய்த அந்த அன்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இப்பொழுதும் சுவாமி, நாங்கள் முன்பாக நிற்கின்ற வேளையிலே எங்களுடைய பாவங்களை நாங்கள் நினைத்து பார்க்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு விரோதமாகவும் நாங்கள் எங்களில் மற்றொரு விரோதமாக செய்த பாவங்களை தயவாக மன்னிக்க நாங்கள் புரிஞ்சுகின்றோம். இந்த ஆராதனைக்கு எங்களுடைய பாவங்கள் தடையில்லாதபடிக்கு எங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி உண்மையோடும் ஆவியோடும் பரிசுத்த அலங்காரத்துடன் ஆராதிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் திறவை தாரும். ஆராதனுடைய பிரசனம் இருக்கவும். ஆண்டவரை, ஆராதனை வழிநடத்துகின்ற ரத்னராஜை நீர் ஆவின் நிரப்பி வழிநடத்தவும், உடைய வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு பேசவும் எங்களை இந்த திருப்பாதத்தில் சமர்ப்பித்து இந்த ஜபத்தை இயேசு கிறிஸ்து நாமத்திலே நாங்கள் ஏறெடுக்கிறோம். நல்ல பிதாவே. மனிதன் முகத்தை பார்க்கின்றான், ஆனால் ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை சோதித்து பார்க்கின்றார். ஆண்டவர் நமக்கு பாராட்டிய அன்புக்கு ஈடாக நாம் என்னத்தை அவருக்கு செலுத்துவோம்? நம்முடைய செயல்களின் மூலமாக அவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவருக்கு முற்றிலுமாக கீழ்ப்படிந்து வாழ்வதன் மூலமாக, நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஆராதனையை நாம் ஏற்படுத்துவதன் மூலமாக அவரை கனப்படுத்த நாம் ஜாக்கிரதையாக இருப்போம். நாம் யாவரும் உற்சாகமாய் அடுத்த பாடலை பாடுவோம்.
மாறி மாறி வாசிக்கும்படியாக உபாகமம் 4வது அதிகாரத்தில் வேதத்தை எடுப்போம். உபாகமம் 4 வசனங்கள் 1 முதல் 14 முடியும். இஸ்ரவேலரே, நீங்கள் பிழைத்திருக்கும்படிக்கும் உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்தில் நீங்கள் பிரவேசித்து அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கும் நீங்கள் கைக்கொள்வதற்கு நான் உங்களுக்கு போதிக்கிற கட்டளைகளையும் நியாயங்களையும் கேளுங்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை நீங்கள் கைக்கொள்ளும்படி நான் உங்களுக்கு கற்பிக்கிற வசனத்தோடு நீங்கள் ஒன்றும் கூட்டவும் வேண்டாம், அதில் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம். பாகால் பேயோரின் நிமித்தம் கர்த்தர் செய்ததை உங்கள் கண்கள் கண்டிருக்கிறது. பாகால் பேயோரை பின்பற்றின மனிதரை எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இராதபடிக்கு அழித்து போட்டார். ஆனாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றிக்கொண்ட நீங்கள் எல்லாரும் நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கிறீர்கள். நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படி பிரவேசிக்கும் தேசத்தில் நீங்கள் கைக்கொள்ளும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கற்பித்தபடியே நான் உங்களுக்கு கட்டளைகளையும் நியாயங்களையும் போதித்தேன். ஆகையால் அவைகளை கைக்கொண்டு நடக்கிற ஜனங்களின் கண்களுக்கு முன்பாகவும் இதுவே உங்களுக்கு ஞானமும் விவேகமுமாய் இருக்கும். அவர்கள் இந்த கட்டளை எல்லாம் குறித்து இந்த பெரிய சாட்சியை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் இருப்பார்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி எது? இந்நாளில் நான் உங்களுக்கு செய்கிற இந்த நியாயமானதும் உண்மையை ஒத்துக்கொள்ளப்படவும் நீதியுள்ள கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதியும் ஏது? ஹோரேபிலே உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ நிற்கும் போது கர்த்தர் என்னை நோக்கி ஜனங்களை என்னிடத்தில் கூடி வர செய்து என் வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படி பண்ணுவேன். அவர்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கு பயந்திருக்கும்படி அவைகளை கற்றுக்கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கும் போதிக்க கடவர்கள் என்று சொல்லிய நாளில் உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாதபடிக்கும் உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகளுடைய இதயத்திற்கு நீங்காதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. உன் ஆத்மாவை காத்துக்கொள். அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய். நீங்கள் சேர்ந்து வந்து மலையின் அடிவாரத்தில் நின்றீர்கள். அந்த மலையில் வானத்தை அளவிய அக்கினி எரிய இருளும் மேகமும் அந்தகாரமும் சூழ்ந்தது. அந்த அக்கினியின் நடுவில் கர்த்தர் உன்னோடு பேசினார். வார்த்தையின் சத்தத்தை நீங்கள் கேட்டீர்கள். அந்த சத்தத்தை நீங்கள் கேட்டதே அன்றி ஒரு ரூபத்தையும் காணவில்லை. நீங்கள் கைக்கொள்ள வேண்டும் என்று அவர் உங்களுக்கு கட்டளையிட்ட 10 கட்டளைகளாகிய நம்முடைய உடன்படிக்கையை அவர் உங்களுக்கு அறிவித்து அவைகளை 2 கற்பலகைகளில் எழுதினார். நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளப் போகிற தேசத்தில் நீங்கள் கைக்கொள்ள வேண்டிய கட்டளைகளையும் நியாயங்களையும் உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று அக்காலத்திலே கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டார். இந்த பரிசுத்த வகைகளின் காலை வேளையிலும் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் பெத்லகேம் பைபிள் பிரசுரின் சார்பில் வரவேற்கிறேன். இன்றைக்கு பலர் முதன்முறையாக வந்திருக்கின்றார்கள். அவர்களை வரவேற்கிறோம். தயவு செய்து எழுதும்படியாக கேட்கிறேன். ஜாஸ்மின் தங்கை தியாஸ்னா வந்திருக்கின்றார். மேலும் சகோதரர் ஜோஸ்வா பைபிள் காலேஜில் படிக்கிறார், ஸ்ரீலங்காவில் வந்திருக்கிறார். மேலும் சகோதரர் ஈஸ்வரன், சகோதரி கோவரிசி இவர்களும் வந்திருக்கின்றார்கள். வேறு யாராவது முதன்முறையாக உங்களை வரவேற்கிறோம். நாம் கர்த்தருக்கு காணிக்கை ஜானுடைய சகோதரி அவர்களையும் வரவேற்கிறோம். கர்த்தருக்கு காணிக்கையும் தசமபாகத்தை செல்லும்.
பாடலை பாடுவோம். பரலோக ராஜ்யத்தில் இருக்கும் அன்பு பிதாவே, மிக மிக இறக்கமுள்ள தந்தையே, அன்பியே சுவாமி, ராஜாதி ராஜனே, நீங்கள் ஒருவரே மெய்யான தெய்வம். இந்த உலகத்தில் சகல மக்களுக்கும் எங்களுக்கும் கர்த்தாவே, இந்த பரிசுத்த நாளுக்காக நன்றியோடு சோத்திரம். ஒரு பெரிய குடும்பமாக எங்களை அழைத்து வந்ததற்காக நன்றியோடு சோத்திரம். கர்த்தாவே, இந்த பூமி நாங்கள் வாழ்வதனால் எங்களுக்கு வேலை இருக்கிறது. அந்த வேலை செய்ய எங்களுக்கு ஞானமும் உலக பலத்தையும் பாதுகாப்பை தந்து சம்பளத்தை கிருபி தந்ததுக்காக நன்றியோடு சோத்திரம் சுவாமி. அந்த சம்பளத்தில் சிந்தி பகுதியாக காணிக்கை கொடுத்திருக்கிறோம். கொடுத்த ஒவ்வொரு கருணையும் ஆசீர்வதியும். கொடுக்க முடியாத மக்கள் மேல் இறக்கமாய் இருந்து அவருடைய சம்பளத்தை கூட்டித்தாரும் சுவாமி. இந்த காணிக்கை சபை தலைவர்கள் ஞானத்தோடு செலவு செய்ய அவர்களுக்கு ஞானம் தாரும். தொடர்ந்து நாங்கள் ஒவ்வொருவரும் நல்ல வேலை செய்ய எங்களுக்கு ஞானமும் உடல்ல பலமும் பாதுகாப்பை தந்து சம்பளத்தை கிருபி செய்ய உதவி செய்யும் சுவாமி. அந்த தொடர்ந்து எங்கள் சபைக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் வறுமையிலும் ஏழை மக்களுக்கும் நாங்கள் கொடுக்க ஒவ்வொருவர் உள்ளத்திற்கு செய்யும். இனி வேலை கிடைக்காதவர்கள் கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல வேலை கிடைக்க வேண்டும். அது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு வேலை கிடைக்க வேண்டும். அதே விதத்தில் வேலை மாற்றம் செய்வதற்கு நல்ல வேலை அமைய வேண்டும் என்று இயேசுவின் பரிசுத்த இங்கே நாமத்தில் தாழ்மையுடன் நன்றோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஜபத்திற்கு செல்வதற்கு முன்பாக நாம் மீண்டுமாக இந்த பாடலை பாடுவோம். இறுதி சரணம் முடிந்த பின்பு ஜபத்திற்காக நாம் எழுந்திருக்கிறோம்.
unite our hearts and look to God in prayer. சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, நீ தேவாதி தேவன், ராஜாதி ராஜனாக இருக்கிறீர். தேவனே, ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவருமாய் நீ இருக்கிறீர். தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை ஆராதிக்க நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த அருமையான தருணத்துக்காக ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் உமக்கு பயந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ள நீர் விரும்புகிறீர். அது எல்லா மனுஷன் மேலும் விழுந்த கடமையாக இருக்கிறது. தேவனே, உடைய வசனம் சொல்லுகிறது, ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் நீர் நியாயத்தில் கொண்டு வருவீர் என்று நாங்கள் வாசிக்கிறோம். இந்த அருமையான நன்னாளுக்காக நன்றி. எங்களை தயவாய் மன்னிக்க நாங்கள் வேண்டுகிறோம். நீர் எங்களுக்கு பாராட்டி அன்புக்காக செய்த சகல உபகாரங்களுக்காக தேவனே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனையை உம்முடைய பொற்பாதத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். நீர் எங்களோடு கூட இருந்து தேவனே, உம்முடைய உதவியோடு நாங்கள் பரிசுத்த அலங்காரத்தோடு உம்மை ஆராதிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி நல்க நாங்கள் வேண்டுகிறோம். முதல் முறையாக இங்கு வந்தவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் அவர்களோடு கூட பேச தேவனே, அவர்கள் உம்மை கண்டுகொள்ள அவர்களுக்காக தேவனே நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். எல்லாவித தடைகளையும் நீர் அகற்ற தேவனே நாங்கள் வேண்டுகிறோம். நேற்று நடந்த ஜெப வேலை, இந்த வாலிப கூட்டம் இதெல்லாம் நல்லவனமாக நடந்தமைக்காக தேவனே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தங்க பிரகாசம் குடும்பத்தோடு கூட நீர் இருந்தமைக்காக நன்றி. அந்த விருப்பு ஆராதனை, விடை பெற்றுக் கொள்ளுதல் ஆராதனை, இவையாவும் நல்லவனமாக நடந்தது. நல்ல பருவநிலையை நீர் கட்டளையிட்டீர். அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தங்க பிரகாசம் குடும்பத்தில் எல்லாருக்கும் ஆண்டவரே, நீர் உம்முடைய தெய்வீக சமாதானத்தை நீர் கட்டளையிட தேவனை நாங்கள் வேண்டுகிறோம். சேகருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய தந்தையும் இந்த உலகத்தில் வாழ்ந்த போது உம்மை மனதார ஏற்றுக்கொண்டு உமக்குள் அவர் மரித்தமைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சேகர் மங்களம் மற்றவர்களையும் நீர் ஆறுதல் படுத்த உம்முடைய தெய்வீக சமாதானத்தை அவர்களுக்கு கட்டளையிட நாங்கள் வேண்டுகிறோம். தேவனே, இன்று மாலை நடக்கவிருக்கின்ற ஆங்கில ஆராதனையை நீர் ஆசீர்வதிக்க உங்களுடைய பிள்ளைகளை அழைத்து வர நல்ல ஆராதனைக்காக, நல்ல தேவ செய்திக்காக நாங்கள் வேண்டுகிறோம். எங்கள் மத்தியில் இருக்கின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். அவர்களை தொடர்ந்து தயவாய் கிருபையாய் நீர் வழிநடத்தி ஆசீர்வதிக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். இந்த வாரத்தில் பிறந்த நாளை நினைவு கூறுகின்ற தினேஷ்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சேவகனுக்காக வேண்டுதல் செய்கிறோம். சகோதரி ஜெயாவுக்காக ஜெபிக்கிறோம். இந்த உங்களுடைய பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்க்க, நீர் அவர்களுக்கு தொடர்ந்து இறங்க, அவர்களை ஆசீர்வதிக்க தேவனே அவர்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். திங்கட்கிழமை நடக்கும் இறையியல் பயிற்சியை நீர் ஆசீர்வதிக்க நாங்கள் வேண்டுகிறோம். புதன்கிழமை வேத பாடத்தை, அந்த ஜெப வேலையை நீ தொடர்ந்து வழிநடத்த நாங்கள் வேண்டுகிறோம். உங்களுடைய பிள்ளைகளை அழைத்து வர நீர் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரை நாங்கள் மனதார உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு நீர் உதவும்படி தேவனே நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். செப்டம்பர் மாதத்தில் இந்த சென்னை பயணத்தை, இந்த ஊழிய பயணத்தை உங்களுடைய பாதத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். எல்லாவித ஏற்பாடுகள்ல நீர் எங்களோடு கூட இடைப்பட்டு இந்த பயணத்தை நீரே ஆசீர்வதிக்க தேவனே நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். இந்த மாத இறுதியில 5ஆம் வாரம் இந்த சுவிசேஷ ஞாயிறு
ஆண்டவரே, இது எதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டதோ அந்த நோக்கம் நிறைவேற உம்மை அறியாத மக்களுக்கு நாங்கள் அழைப்பு கொடுக்க, உம்மை அறியாதவர்கள் இந்த சுவிசேஷத்தை கேட்க ஆண்டவரே அவர்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். சுவிசேஷத்தை கேட்கின்ற எல்லாருடைய உள்ளங்களிலும் நீர் வந்து பேச, இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்துக்குள் அவர்கள் வர அவர்களுக்காக தேவனே நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். இந்த மாத இறுதியில் ராஜன் தலம் வீட்டில் நடைபெறவிருக்கின்ற குடும்ப ஆராதனைக்காக தேவனே நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த ஆராதனையை நீர் ஆசீர்வதிக்க நாங்கள் எல்லாரும் போய் கலந்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவும்படி தேவனே நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். வாழ்க்கையில பல மாதிரி தேவைகள், போராட்டங்கள், சஞ்சலங்கள், தவிப்பு இதெல்லாம் கடந்து போகின்ற குடும்பங்களுக்கு நீர் இறங்க, அவர்களை ஆறுதல் படுத்த, அவர்கள் உள்ளங்களை உற்சாகப்படுத்த அவர்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். இப்படிப்பட்ட சூழல்ல அவர்கள் உண்மையை நோக்கி பார்க்க அவர்களுக்கு தேவனே நீர் உதவி செய்யும். நோய்வாய்ப்பட்ட ஒவ்வொருவரையும் பேர் பேராக நீர் அறிவீர். இந்த சுகவீனத்தில் நீர் அவர்களோடு கூட இடைப்பட, அவர்களோடு கூட பேச, அவர்கள் உள்ளங்களை உற்சாகப்படுத்த, அவர்களுக்கு மன ஆறுதலையும் தேர்தலையும் கட்டளையிட நாங்கள் கெஞ்சுகிறோம். வேலை இல்லாதவர்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். நீரே அவர்களுக்கு இறங்கி ஆண்டவரே எப்படியாவது சீக்கிரத்துல வேலை வந்து அமைய அவர்களுக்காக தேவனே நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய பாதத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். நீர் எங்களுக்கு பாராட்டுகின்ற அன்புக்காக, செய்து வருகின்ற எல்லாவித உதவிகளுக்காக, எல்லாவித நன்மையான ஈவுகளுக்காக ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் உண்மையை நோக்கி பார்க்க, உம்மை சார்ந்து வாழ, உம்முடைய உதவியை இந்த ஜெபத்தில் நாங்கள் நாட, நம்பிக்கையோடு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் தொடர நீர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, எங்களுடைய சபையின் எல்லா ஊழியங்களையும் உம்முடைய பாதத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். நீரே அந்த எல்லா ஊழியங்களிலும் நீர் இடைப்பட்டு ஆண்டவரே எங்களை தயவாய் கிருபையாய் வழிநடத்த நாங்கள் வேண்டுகிறோம். எங்களுடைய சபையுடைய அக்கவுண்ட்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அது சீக்கிரத்துல இந்த ஆடிட்டர்ஸ் அதை வந்து பரிசோதித்து எங்களுக்கு வந்து அதை சீக்கிரமா கொடுக்க அதுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். அதன் பிறகு அந்த கூட்டத்தையும் நாங்கள் நடத்த எங்களுக்கு நீர் உதவி செய்யும். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் என்ன வந்தாலும் நாங்கள் உண்மையை நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும். இன்றைக்கும் உம்முடைய திவ்ய வசனத்தின் வாயிலாக நீர் எங்களோடு கூட பேச தேவனை நாங்கள் வேண்டுகிறோம். எல்லாவித தடைகளையும் நீர் அகற்றும், எங்களோடு கூட பேசும். எங்களே நாங்கள் தாழ்த்தி இந்த ஜெபத்தை இயேசுவின் இனிய நாமத்தில் எடுக்கிறோம் பிதாவே, ஆமென். சிறு பிள்ளைகள் வகுப்புக்கு போகலாம். இன்றைக்கு நாம் வாசிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பாகத்தை நாம் வாசிக்க கேட்போம். பிள்ளைகள் நீங்கள் கிளாஸ் Scripture text is taken from the book of Numbers, chapter 14, verses 1 to 10. இன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட வேத பகுதி என்னாகமம் புத்தகம் 14வது அதிகாரம் வசனங்கள் 1 to 10 வரை. வசனம் 1. அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று முழுதும் அழுது கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலேயே செத்து போனோமானால் நலமாய் இருக்கும். இந்த வனாந்திரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். நாங்கள் பட்டயத்தால் மடியும் படிக்கும், எங்கள் பெண்ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும் படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்திற்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு
திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். பின்பு அவர்கள், நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்திக் கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரின் சபையாராகிய எல்லா கூட்டத்தாருக்கு முன்பாகவும் முகங்குப்புற விழுந்தார்கள். தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புனேயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்திலேயே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதீர்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடே இருக்கிறார். அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். அப்பொழுது அவர்கள் மேல் கல்லெறிய வேண்டும் என்று சபையார் எல்லாரும் சொன்னார்கள். உடனே கர்த்தருடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்தில் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாருக்கும் முன்பாக காணப்பட்டது. ஆமென். உண்மையான ஒன்றான மெய் தெய்வத்தை தொழுது கொள்ள கடவுள் நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். அதுக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஒன்றான மெய் தெய்வத்தை நாம் தொடர்ந்து மனதார தேட வேதம் சொல்லுகின்ற வண்ணமாக அவரை சார்ந்து வாழ, அவரை நோக்கி பார்க்க, நம்பிக்கையோடு வாழ தேவன் நமக்கு அருள் புரிவாராக. வேதாகமத்துல ஒரு அடிப்படையான உண்மை இந்த உலகத்துல ஒரே ஒரு கடவுள் தான் இருக்கிறார், மெய்யான தெய்வம், ஒன்றே குலம் ஒருவனே தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. வேதாகமத்துல அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல இப்படியாக நாம் வாசிக்கிறோம். அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. அதாவது ரட்சிப்புனா விடுதலை, பாவ மன்னிப்பு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படி, அதாவது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட, நாம் விடுவிக்கப்பட, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. இயேசுடைய நாமம் தான். அதுக்கு அடிப்படை காரணம் சில பேர் கேட்கலாம், ஏன் அப்படின்னு. அதுக்கு பதில் இந்த உலகத்துல நம்ம எல்லாரும் பாவிகள், நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, எல்லாம் ஏகமாய் பலி தவறி நாம் போய்விட்டோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு நம்ம எல்லாருடைய பாவங்களையும் ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களுக்காக பெரிய வெளி குட் ஃப்ரைடே கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த தினத்துல நம்முடைய பாவ கடனை ஆண்டவராகிய இயேசு கட்டார். பரலோகம் போக ஒரே ஒரு வழி. ஆண்டவராகிய இயேசு சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றார். அவர் மேல் நாம் நம்பிக்கை வைக்கும் போது நமக்கு பாவ மன்னிப்பு மட்டும் இல்ல, பரலோகத்திலையும் நமக்கு வாழ்வு உண்டு. இன்றைக்கு என்னாகும் நம்பர்ஸ் 13ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரத்தில் நம்முடைய தேவ செய்தியை நாம் கவனிப்போம். The sin of unbelief. அவிசுவாசமே, அவிசுவாசம் பாவம், அவிசுவாசம் பாவம். அது இன்றைக்கு நாம் கவனித்து
2 காரியங்களை நாம் வந்து படித்துக் கொள்வோம். இந்த விசுவாச துரோகம், அவிசுவாசம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லும்போது பழைய ஏற்பாட்டுல 2 இடங்கள்ல இஸ்ரவேல் மக்கள், கடவுளுடைய பிள்ளைகள், நம் ஆண்டவராகிய இயேசுவை மனதார விசுவாசிக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அதைதான் கடவுள் நமக்கு வந்து எதிர்பார்க்கிறாரு. அவருடைய கற்பனைகளை நாம் விசுவாசிக்க வேண்டும், அவருடைய வழிகளை நாம் வந்து நடக்க வேண்டும். ஆனா அவிசுவாசத்தை தேவன் வெறுக்கிறாரு, அது பாவம் என்று நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டுல இந்த இஸ்ரவேல் மக்களை நாம் பார்க்கும்போது, இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் மெய்யாகவே நல்லவராக வல்லவராக இருந்து அவங்களுடைய இன்பங்கள்ல துன்பங்கள்ல போராட்டங்கள்ல அவங்க வந்து கைவிடாமல் அவர்களுக்கு அவர் வந்து தேவாதி தேவனாக ராஜாதி ராஜனாக இருந்ததை நாம் வந்து வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட சூழல்ல கூட அவங்க அவ்வப்போது தேவனை மறந்து அவங்களுடைய முரட்டாட்டங்களை அவங்க வந்து வெளிப்படுத்தியதை நாம் வந்து பார்க்கிறோம். அது வந்து புதுமை இல்லை என்றும் சில சமயத்தில் அப்படிதான் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் சில வேலைகள்ல நாம் வந்து நடக்கிறோம். ஆனா 2 இடங்கள்ல அவங்களுடைய இந்த விசுவாச துரோகத்தை, இந்த அவிசுவாசம் வந்து பெரிய அளவுல வெளிப்பட்டதை நாம் வந்து பார்க்கிறோம். ஒன்றாவது யாத்திராகமம் 32ஆம் அதிகாரத்தில் எக்ஸோடஸ் சாப்டர் 32ல இந்த 10 பிரமாணங்களை 10 கட்டளைகளை அவர்கள் வந்து பெற்ற பிறகு சீக்கிரமா கடவுளை அவங்க வந்து மறந்து இந்த கன்றுக்குட்டிகளை அவங்க வந்து வார்ப்பித்து, இதுதான் எங்களுக்கு வந்து தெய்வம், கோல்டன் காஃபே, அதை அவங்க வந்து வார்ப்பித்து இதுதான் எங்களுடைய தெய்வம் அப்படின்னு அவங்க வந்து ஆர்ப்பரித்ததை நாம் வந்து பார்க்கிறோம். 1ஆம் 2ஆம் கற்பனைகளுக்கு அவர்கள் வந்து விரோதமா நடந்ததை நாம் வந்து பார்க்கிறோம். அந்த பின்னணியை நம்ம வந்து பார்க்கும்போது பிரமாண்டமான விதத்துல கடவுள் ரொம்ப விசேஷமா இடி முழக்கத்தோட மூசைக்கு அந்த 10 கட்டளைகளை கடவுள் வந்து கொடுத்ததை நாம் வந்து பார்க்கிறோம். அதி சீக்கிரத்துல அந்த பிரம்மாண்டமான காட்சிகள், அந்த சத்தத்தை எல்லாம் அவங்க வந்து கேட்ட பிறகு இப்படியா அவங்க வந்து அந்த உண்மையான தெய்வத்தை மறந்து இந்த கன்றுக்குட்டிகளை அவங்க வந்து பார்த்து அதுதான் எங்களுடைய தெய்வம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள அவங்க வந்துட்டாங்க. இன்னைக்கு நாம் வந்து பார்க்கவிருக்கின்ற பகுதி வந்து இந்த 2வது பகுதி என்னாகும் 13-14 நாம் வந்து பார்க்கும்போது, இங்க இந்த இஸ்ரவேல் மக்கள் அப்படிப்பட்ட ஒரு அவிசுவாசத்தை அவங்க வந்து வெளிப்படுத்தியதை இந்த பகுதியில நாம் வந்து பார்க்கிறோம். இந்த பகுதியுடைய பின்னணியை நாம் வந்து பார்க்கும்போது, இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் வாக்களித்த தேசம் கானான் தேசம் அப்படின்னு வேதாகமத்தில் நம்ம வந்து பார்க்கிறோம். அதை அந்த மக்களுக்கு கடவுள் வந்து கொடுப்பதாக அவர் வந்து ரொம்ப தெளிவா அவர்கிட்ட வந்து சொன்னார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு கிட்ட அதை வந்து சொன்னாரு. மோசே கிட்ட மீண்டுமாக பல முறை அதை வந்து ஞாபகப்படுத்திய ஒரு காரியம். அதாவது இது வந்து அவங்க வந்து சுதந்திரிக்க வேண்டிய ஒரு தேசம், அந்த தேசத்தை அவங்க வந்து சுதந்திரிப்பாங்க. அதுல வந்து எந்தவித சந்தேகத்துக்கும் அவங்க வந்து இடம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வந்து வாசிக்கிற 13ஆம் அதிகாரத்துல, நான் இஸ்ரவேல் 2வது வசனம், கர்த்தர் மோசேயை நோக்கி, என்னாகமம் 13ஆம் அதிகாரம், கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு, ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார். என்ன வலியுறுத்த விரும்புறேன்னா, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை அவர் கொடுக்க வருகிறார். கொடுப்பேன்னு சொன்னார். கொடுப்பேன்னு சொன்ன ஆண்டவர் நிச்சயமா அவர் வந்து கொடுப்பாரு. ஏனென்றால் நாம் விசுவாசிக்கின்ற தேவன் வாக்கு மாறாதவர். ஆனா மக்களுடைய கோரிக்கை வந்து உபாகமம் 1ஆம் அதிகாரத்துல நம்ம வந்து வாசிக்கும் போது, இது வந்து முதலாவது அந்த மக்களுடைய கோரிக்கை, அந்த தேசத்தை அவங்க வந்து போய் பார்க்கணும்னு விரும்பினாங்க. அதுக்கு கடவுள் வந்து அனுமதி கொடுத்து மோசையோட கூட வந்து பேசி 12 மனிதர்களை அந்த தேசத்தை வேகு பார்க்க ஸ்பாய் பண்ண இந்த கானான் தேசத்தை அவர் வந்து அனுப்புறத 13ஆம் அதிகாரத்துல நாம் வந்து பார்ப்போம்.
12 சிப்பாய், ஒவ்வொரு கோத்திரத்திலையும் ஒருவரை கோத்திர தலைவர்கள் ட்ரைபல் லீடர்ஸ் தெரிவு செய்யப்பட்டு அவங்க வந்து போறதை நம்ம வந்து பார்க்கணும். இந்த பின்னணி நமக்கு வந்து தெரியும் 12 பேரு. அதுல குறிப்பா இவரை நம்ம வந்து பார்க்கிறோம். இந்த யூதா கோத்திரத்திலிருந்து காலேப் என்பவர், அப்புறம் எப்ராஹிம் கோத்திரத்திலிருந்து யோசுவா என்றவர் அங்க வந்து போறதை பார்க்கிறோம். சோ அந்த 12 பேரும் அங்க வந்து போய் அவங்க வந்து அந்த மக்களோட கூட அவங்க வந்து சம்பாதிக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்த காரியத்தை அவங்க வந்து சொல்றாங்க. ஆனா இதுல வந்து அந்த 10 பேர் வந்து மெஜாரிட்டியே 10 பேர் வந்து வேதம் வந்து சொல்லுகிறது 13ஆம் அதிகாரம் 31வது வசனத்துல என்ன நம்ம வந்து பார்க்கிறோம் கணிக்கணும். 33வது வசனத்துல அவங்க வந்து இப்படியா இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரப்ப செய்தார்கள். ஒரு தவறான ஒரு செய்தியை, உண்மையற்ற ஒரு செய்தியை அவங்க வந்து இந்த மக்களுக்கு இவங்க வந்து சொன்னதை பார்க்கணும். இந்த 10 பேரும் அவ 14ஆம் அதிகாரத்துல பார்க்கணும். அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் ராமுது அழுதாங்க. இதை குறித்து அவங்க வந்து முறுமுறுத்ததை நான் வந்து பார்க்கிறோம். சோ 10 பேர் வந்து ஒரு ஈவில் ரிப்போர்ட்டை, ஒரு துர்ச்செய்தி வந்து கொண்டு வராங்க. ஆனா குறிப்பா யோசுவாவும் காலேபும், குறிப்பா காலேப் வந்து சொல்றாங்க, இல்ல நம்ம வந்து போயிருவோம், கடவுள் இது வந்து நமக்கு வந்து வாக்களித்த தேசம் அப்படின்னு அவரு வந்து சொல்றாரு. ஆனா இந்த மக்கள் வந்து யோசுவா காலேப் சொன்ன செய்திய அவங்க வந்து ஏற்றுக்கொள்ள. ஒருவேளை வந்து நினைச்சிருப்பாங்க இவங்க வந்து சிறுபான்மையினர் குறைவா இருக்காங்க, மைனாரிட்டி, இவங்களுடைய சொல்ல நம்ம ஏன் வந்து கேட்கணும். மெஜாரிட்டி 10 பேர் வந்து சொல்றாங்க அங்கெல்லாம் உயர்ந்த மனிதர்கள், மதில்கள் இதெல்லாம் இருக்கு, நம்ம வந்து முறியடிக்க முடியாது, அவங்களுடைய பார்வைகளை வெட்டுக்கிளிகளை போல நம்ம வந்து இருக்கிறோம் அப்படின்னு அப்படிப்பட்ட ஒரு செய்தியை அவங்க வந்து பரப்பிட்டாங்க மக்கள்கிட்ட. மக்கள் இதை அவங்க வந்து கேட்டு அவங்க வந்து முறுமுறுக்கிறத பாக்குறோம். அப்புறம் சில சமயத்துல வந்து யோசிக்காம சிந்திக்காம அவசரப்பட்டு சில சமயத்துல சில காரியத்தை பேசிடுறோம். நம்ம வந்து யோசிக்கிறது இல்லை, சிந்திக்கிறது இல்லை. ஏதாவது வந்து சொல்றாங்க அப்படின்னு சீக்கிரமா, சில சமயம் ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லுவாங்க, ரொம்ப உறுதியா சொல்லுவாங்க, அது நம்பகரமா அவங்க வந்து வலியுறுத்தி வந்து சொல்லுவாங்க. சில சமயத்துல ரொம்ப உருக்கமா சொல்லுவாங்க. சில சமயத்துல நீங்களும் நானும் கூட அப்படிப்பட்ட செய்திகளை நம்பி நாம் வந்து ஏமாறக்கூடும். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல சீக்கிரமா இந்த spur of the moment உடனடியா யோசிக்காம அவங்க இந்த துர்ச்செய்திய அவங்க வந்து நம்பி அவங்க வந்து என்ன சொல்றாங்க பாருங்க சீக்கிரத்துல. அதாவது இந்த மக்களை கடவுள் வந்து எகிப்துல இருந்து விடுதலை ஆக்குறாங்க. எவ்வளவோ அற்புதங்களை அந்த மக்கள் வந்து பார்த்தாங்க. செங்கடலை திறந்தாரு, அவங்க அற்புதமா ஆச்சரியமா வழி நடத்தினாரு, தண்ணீர் கொடுத்தாரு, வனாந்தரத்துல மன்னாவா அவர்களுக்கு வந்து கொடுத்தாரு, இரவுல அக்னி ஸ்தம்பம், பகல்ல மேக ஸ்தம்பம், இதெல்லாம் கடவுள் வந்து பயன்படுத்தி அவருடைய உண்மைத்துவத்தை இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு அவர் வந்து வெளிப்படுத்தினார். பிரியமானவர்களே, அவருடைய வாழ்க்கையில வந்து பார்க்கும்போது அதே ஆண்டவர், உண்மையான ஆண்டவர், நமக்கு உண்மையா இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகி நமக்கு ஒவ்வொரு நாளும் அவர் உண்மையா இருக்கிறார். அவர் நம்மை நினைக்காத, நேசிக்காத, உதவாத நாளே கிடையாது. அப்படிப்பட்ட நல்ல ஒரு ஆண்டவர். இன்றைக்கு இந்த செய்தியை நாம் வந்து கேட்கும் போது அவருடைய அன்புக்கு, அவருடைய இரக்கத்துக்கு, அவருடைய கிருபைக்கு, அவருடைய உண்மைத்துவத்துக்கு நாம் வந்து எப்படி நாம் வந்து பாத்திரவான்களா நம்ம வந்து இருக்கிறோமா? நம்முடைய ஆண்டவர் இவ்வளவு நல்லவரா இருக்கிறாரே, அவருக்கு பயந்து நம்முடைய விருப்ப பிரகாரம், இஷ்ட பிரகாரம் இல்லை, என்னுடைய விருப்ப பிரகாரம் இல்லை, கடவுளுடைய சித்த பிரகாரம் என்னுடைய வாழ்க்கையை நான் வந்து படுத்துவேன். கடவுள் எதை எனக்கு வந்து உணர்த்துறாரோ, கடவுள் வேதாகமத்துல எதை எனக்கு வந்து போதிக்கிறாரோ அது பிரகாரம் என்னுடைய வாழ்க்கையை நான் வந்து நடத்துவேன் அப்படின்னு அப்படிப்பட்ட ஒரு தேவ பயத்தோட நம்முடைய வாழ்க்கையை நம்ம வந்து நடத்துகிறோமா என்பதை அவ்வப்போது நாம் வந்து கேட்பது நல்லது. இவ்வளவு பெரிய ஒரு தேவனுக்கு, இப்படிப்பட்ட நல்ல ஒரு ஆண்டவருக்கு விரோதமா அதிசீக்கிரத்துல அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, வந்து சொல்றாங்க
இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் 14ஆம் அதிகாரம் என்னாகமோ Numbers chapter 14 and verse 2. மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். இது முதல் முறையா அவங்க முறுமுறுக்கல. இதற்கு முன்னதாக பல முறை அவங்க முறுமுறுத்ததை நம்ம பார்க்கிறோம். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும், இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் அங்கு செத்துக்கணும், ஆனா இப்பயாவது சாவறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கும் எங்கள் பெண்ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும் படிக்கும் கர்த்தர் எங்கள் இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்று அங்க வேதனைப்பட்டு கொண்டிருந்தார். கடவுள் அவருடைய கூக்குரலை கேட்டார். கடவுள் அந்த அடிமைத்தான வீடாக எகிப்துல இருந்து அவங்க விடுவித்தாரு. இப்ப அவங்க சொல்றாங்க, நாங்க திரும்ப அங்க போறோம்ன்றாங்க. நாங்க அங்க போறோம்ன்றாங்க. அங்க இருந்தா வந்தாங்க. அது நல்ல ஒரு காரியம், தேவன் செய்த ஒரு காரியம். அது தேவனுடைய இரக்கம், தேவனுடைய அன்பு. ஒரு தலைவரை ஏற்படுத்தி, மோசையை ஏற்படுத்தி அந்த அந்த அடிமைத்தனை வீடாகிய எகிப்துல இருந்து அவங்களை விடுவித்து கொண்டு வந்தார். இப்ப அவங்க சொல்றாங்க, நாங்க திரும்ப அங்க போறோம், அதுதான் எங்களுக்கு மேலான காரியம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அது மட்டுமா, பின்பு அவர்கள் நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். மோசே மாதிரி ஒரு மாபெரும் தலைவரை பழைய ஏற்பாட்டை நம்ம பார்க்க முடியுமா? இந்த மக்களோட கூட அவங்க எவ்வளவு பொறுமையோட கூட இருந்து அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்து அப்படிப்பட்ட ஒரு தலைவரை பழைய ஏற்பாட்டை பார்ப்பது கொஞ்சம் கஷ்டம் தான். அவ்வளோ பெரிய ஒரு மாபெரும் தலைவர். இப்ப புதிய தலைவரை அவங்க ஒரு ஏற்படுத்தி நாங்க திரும்ப போறோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு, நிலைப்பாட்டுக்கு அவங்க வரத பார்க்கணும். மேலும் சொல்றாங்க, சொல்லிக் கொண்டார்கள். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரனின் சபையாராகிய எல்லா கூட்டத்தாருக்கும் முகம் பெற விழுந்து அவங்க இந்த காரியத்தை அவங்களுக்கு கடவுளை மூடக்கூட இருக்கிறாரு அப்படின்ற காரியத்தை அவங்களுக்கு விளக்குவதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த அவிசுவாசத்தை இந்த இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில வெளிப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இந்த 2 அதிகாரத்தையும் பார்க்கும்போது 4 காரியத்தை நான் சொல்ல விரும்புறேன். முதலாவது, இந்த 2 அதிகாரத்தையும் நாம் வாசிக்கும் போது இந்த மக்கள் தேவ வார்த்தைய அவங்க சந்தேகித்தாங்க. They doubted God's word. கடவுளுடைய வெளிப்பாடு, நமக்கும் கடவுளுடைய வார்த்தை வெளிப்பாடு இருக்கு, அதை அவங்க சந்தேகித்தாங்க. இரண்டாவது, அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க தேவ ஜனத்தை சோர்வுக்குள்ளாக்குறாங்க. இப்படிப்பட்ட முறுமுறுப்பு, they discourage God's people. சில சமயத்துல சர்ச்ல கூட அப்படி நடக்கலாம். சில காரியத்தை பார்த்து மக்கள் முறுமுறுத்து இது குறையா சொல்லி அப்படியே அந்த செய்தி பரப்பி எல்லாரும் ஒரு வித பாதிப்புக்கு அவங்க வந்துருவாங்க. ஒரு சோர்வான நிலைக்கு அவங்க வந்துருவாங்க. சோ அந்த மக்களை சோர்வுக்கு அவங்க ஆளாக்குறது நம்ம பார்க்கிறோம். முதலாவது, தேவ வார்த்தையை அவங்க சந்தேகித்தாங்க. இரண்டாவது, சோர்வு உண்டாக்க அவங்க காரணமா இருந்ததை நாம் பார்க்கிறோம். மூன்றாவது, தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். அந்த சித்தத்தை படிப்படியா அவங்களுக்கு வெளிப்படுத்தினார். அவங்க கானான் தேசம் போய் சேர்றதுதான் தேவனுடைய சித்தம், அது சந்தேகமே இல்லை. இது ஒரு புதுமையான காரியம் இல்லை அவங்களுக்கு. அது ஆபிரகாம் கிட்ட சொன்னாரு, ஈசா கிட்ட சொன்னாரு, யாக்கோபு கிட்ட சொன்னாரு, அப்புறம் மோசே கிட்ட சொன்னார். தொடர்ச்சியா சொல்லி வந்தார். ஆரம்பத்திலிருந்து நீங்க எகிப்துல இருந்து விடுவிக்கப்பட்டு இந்த தேசத்துக்கு நீங்க போவீங்க, அதுதான் தேவ சித்தம். அதே மாதிரி இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது நமக்கும் தேவன் அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்தி வர நம்ம வேதத்தை வாசிக்கும் போது அவருடைய சித்தத்தை தேவன் நம்ம வெளிப்படுத்துற நம்மோட கூட பேசுவார். உதாரணத்துக்கு பைபிள்ல சில காரியம் ரொம்ப தெளிவா இருக்கு. அவிசுவாசிகளை நம்ம மடங்க கூடாது, அதை பத்தி நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பண்ணலாமா செய்யலாமா செய்யக்கூடாது அப்படின்னு வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது.
இப்ப சுவிசேஷ ஊழியத்தை வந்து செய்யணும், ஒரு காஸ்பல் மீட்டிங் வந்து ஏற்பாடு பண்ணணும், அது தேவ சித்தமா? அதான் தேவ சித்தம். அதை பத்தி யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அதை பத்தி யோசிக்க ஒண்ணுமே இல்லையே. இந்த சுவிசேஷத்தை எப்படியாவது நாம் வந்து பறைசாற்றணும். அதுக்குதான் நம்ம திருச்சபை வந்து கடவுள் வந்து ஏற்படுத்தினாரு. நாம் வந்து அவருக்காக வந்து வாழ்ந்து இந்த உலகத்துக்கு ஒளியா உப்பா இருக்கணும். ஆண்டவர் அறியாத மக்களுக்கு நாம் வந்து இந்த இறை வார்த்தையை நாம் வந்து சொல்லணும். பால் வந்து இதை சொல்றப்ப ரொம்ப மனப்பாரத்தோட, ரொம்ப வேதனையோட அவர் வந்து பால் வந்து சொல்றதை நம்ம வந்து பார்க்கிறோம். என்ன காரணம்? நிறைய பேர் இந்த உலகத்தை மக்கள் வந்து ரட்சிக்கப்படுறாங்க உண்மைதான். ஆனா இன்னும் அநேகமான மக்கள் இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்துக்குள்ள வரல. அதனால்தான் பால் வந்து ரொம்ப மனப்பாரத்தோட சொல்றாரு. அது வந்து தேவ சித்தம். அதை குறித்து நம்ம வந்து மீட்டிங் போட வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. அதெல்லாம் தேவ சித்தம். அப்படியே பைபிள்ல பல காரியங்கள் நமக்கு வந்து தெளிவாக தேவன் அவருடைய வார்த்தையின் வாயிலாக நமக்கு வந்து வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்படியா இவங்களுக்கு வந்து வெளிப்படுத்தப்பட்ட ஒரு 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 காரியம் இது. நான்காவது நம்ம வந்து என்ன பார்க்கிறோம்? அவங்க வந்து தேவன் அவங்களுக்கு வந்து கொடுத்து கட்டளையாக கொடுத்தத அந்த வாக்கை அவங்க வந்து மீறினார்கள். They disobeyed God's word. So இது மாதிரியா அவங்களுடைய அவிசுவாசத்தை இந்த மக்கள் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில பகிரங்கமா வெளியரங்கமா அவங்க வந்து வெளிப்படுத்தியதை நாம் வந்து பார்க்கிறோம். மோசே அவங்களுக்காக ஜெபிக்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். ஓகே, அதெல்லாம் நம்ம வந்து பார்க்கிறோம். கடவுள் அவங்களுக்கு வந்து இறங்குறாரு. ஆனா அதே சமயத்துல தேவன் வந்து எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை அவருடைய ஆதி தீர்மானத்தின்படியும் அவர் வந்து செய்ய வேண்டிய காரியங்களை அவர் வந்து செய்ததை நாம் வந்து தெளிவா இந்த பகுதியில நாம் வந்து பார்க்கிறோம். சோ இதை நம்ம வந்து பார்க்கும்போது நமக்கு இருக்கின்ற படிப்பினை வந்து என்னன்னா, என்ன நம்ம வந்து உணரணும்னா, இந்த அவிசுவாசத்தை தேவன் வந்து வெறுக்கிறார். அது வந்து பாவம், அது வந்து அவருக்கு விரோதமான ஒரு செயல். அவிசுவாசம் வந்து வெளிப்படும் போது தேவனையே நாம் வந்து எதிர்க்கிறோம். நாம் வந்து மறக்க கூடாது. சோ அதனால இந்த மக்கள் வந்து தண்டிப்புக்கு ஆளானதை நாம் வந்து பார்க்கிறோம். கடைசியில யோசுவாவுடைய தலைமையில இவர்கள் வந்து கானான் தேசம் வந்து போனாங்க. ஆனா மறந்துடாதீங்க, 20 வயதுக்கு மேற்பட்ட 20 வயதுக்கு கீழ்பட்டவர்கள் தான் கானான் தேசத்துல வந்து போனாங்க. 20 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எல்லாரும் அந்த வனாந்தரத்துல அவங்க வந்து மடிந்ததை நாம் வந்து பார்க்கணும். அந்த கானான் தேசத்துக்குள்ள அவங்க வந்து பிரவேசிக்கவில்லை. அவங்க அவிசுவாசனால அந்த விளைவுகளை நம்ம வந்து பார்க்கணும். கான்சிக்வன்சஸ் வெரி பெயின்ஃபுல். அதை நாம் வந்து பார்க்கும்போது 20 வயசுக்கு கீழே உள்ளவங்க தான் இந்த கானான் தேசத்துக்குள்ள வந்து போனாங்க. 20 வயசுக்கு மேற்பட்டவங்களும் போல. ஆனா யாரை தவிர யோசுவா காலேபை தவிர, ஏன்னா அவங்க விசுவாசித்தாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில அந்த அவிசுவாசம் வெளிப்படல. தேவனுடைய வெளிப்பாட்டை, தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய சித்தத்தை இந்த யோசுவாவும் காலேபும் மனதார முழு மனதா அவங்க வந்து நம்பியதை நாம் வந்து பார்க்கிறோம். சோ இது வந்து முக்கியமான ஒரு 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 காலகட்டத்துக்குள்ள அவங்க வந்து இருந்ததை நம்ம வந்து பார்க்கிறோம். காதேஷ் பர்னியா என்ற இடத்துல அவங்க வந்து இருக்கிறாங்க. அந்த கானான் தேசத்துடைய எல்லை அருகாமையில அவங்க வந்து இருக்கிறாங்க. அங்க அவங்க வந்து இருக்கும்போது பாருங்க, இவ்வளவு தூரம் அவங்க வந்து கடந்து வந்துட்டாங்க. எவ்வளவோ உபத்திரவங்கள், எவ்வளவோ போராட்டங்கள் கடந்து அவங்க கடந்து வந்துட்டாங்க. அங்கிருந்து வேதவர்கள் வந்து சொல்றாங்க, ஏறத்தாழ ஒரு 11 நாட்கள், ஜஸ்ட் 11 days, 11 நாட்கள்ல யோசுவாவுடைய தலைமையில அவங்க வந்து கானான் தேசத்துக்கு அவங்க வந்து போயிருக்கலாம். அதாவது கீழ்ப்படிதல் அவங்களுடைய வாழ்க்கையில, விசுவாசம் அவங்களுடைய வாழ்க்கையில வந்து வெளிப்பட்டிருந்தா 11 நாட்கள்ல 11 days, 11 months இல்ல, 11 weeks இல்ல, 11 days, 11 நாட்கள்ல அந்த தேசத்துக்குள்ள யோசுவாவுடைய தலைமையோட அவங்க வந்து போயிருப்பாங்க. ஆனா பாருங்க, அவங்களுடைய கீழ்ப்படியாமையினால
அவிசுவாசத்தினால எவ்வளவு நாள் ஆனிச்சு? 40 நாள் இல்லை, எவ்வளவு நாள்? 40 years. ஓகே, 40 நாள் அந்த நிலத்தை வந்து வேவு பார்த்தாங்க. 40 days அந்த நிலத்தை வந்து கானான் தேசத்தை வந்து ஸ்பை பண்ணாங்க. ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு வருஷத்தை கடல் வந்து கூட்டார். ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு வருஷம். அப்படின்னா 40 நாள் 40 வருஷம். 40 வருஷம் அந்த வனாந்தரத்துல அவங்க வந்து இருந்து அதன் பிறகுதான் வந்து போனாங்க. எல்லாரும் போனாங்க. அவங்க சொன்ன மாதிரி 20 வயசுக்கு மேற்பட்டவங்க எல்லாரும் வனாந்தரத்துல இந்த டெசர்ட்லயே அங்கேயே அவங்க வந்து மரித்ததை நம்ம வந்து பாக்குறோம். மற்றவங்க தான் யோசுவாவுடைய தலைமையில் அந்த தேசத்துக்கு அவங்க வந்து போறத நாம் வந்து பார்க்கிறோம். சோ இதுல இருந்து இன்றைக்கு 2 பாடங்களை நாம் வந்து படித்துக் கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையில எப்படி வந்து விசுவாசம் வெளிப்பட வேண்டும் அப்படின்னு நம்ம வந்து பார்ப்போம். முதலாவது காரியம் நம்ம வந்து பின்னோக்கி பார்ப்போம். நம்முடைய சபையை, நம்முடைய வாழ்க்கையை நாம் வந்து பின்னோக்கி பார்த்து முதல் பாடத்தை நாம் வந்து படித்துக் கொள்வோம். இரண்டாவது நாம் வந்து நம்முடைய வாழ்க்கையை முன்னோக்கி பார்ப்போம். Let's look forward, let's look backward. ஓகே, சரித்திரத்தை வந்து பார்த்து ஒரு பாடத்தை படித்துக் கொள்வோம். இரண்டாவது வந்து let's look forward, முன்னோக்கி இரண்டாவது பாடத்தை இந்த 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 பகுதியிலிருந்து நாம் வந்து படித்துக் கொள்வோம். சோ நம்முடைய வாழ்க்கையில கடவுள் நம்ம எல்லாரோடும் கூட வந்து பேசுறாரு. சர்ச்ல தலைவரோட கூட வந்து பேசுறாரு, சர்ச் மக்களோட பேசுறாரு. நமக்கு வந்து இந்த வேதாகமம் வந்து இருக்கிறது. நம்முடைய தெய்வம் வந்து பேசும் தெய்வம். நம்மோட கூட அவர் வந்து பேசுறாரு. பரிசுத்த ஆவியானவர் மூலம் நமக்கு வந்து பல காரியங்களை வந்து உணர்த்துறாரு. நம்ம வந்து என்ன செய்யணும், எப்படிப்பட்ட முடிவுகளை நம்ம வந்து எடுக்கணும், என்ன செய்யணும் கடவுள் நமக்கு வந்து உதவி செய்யறாரு. நம்ம வந்து ஜெபிக்கிறோம். தனிப்பட்ட ரீதியிலும் ஒரு குடும்பமாகவும் ஒரு திருச்சபையாகவும் நம்முடைய ஊழியத்தை குறித்து, நம்முடைய சபையை குறித்து, நம்முடைய வாழ்க்கையை குறித்து, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து, குடும்ப வாழ்க்கையை குறித்து கடவுள் பேசிக் கொண்டே இருக்கிறார். அது பெரிய ஒரு ஆறுதல் நமக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஆலோசகர் இன்னைக்கு நிறைய பேர் சில சமயத்தில் பிரச்சனைகள்ல நிறைய பேர் ஆலோசகர், ரொம்ப ப்ரொஃபஷனல் கவுன்சிலர்ஸ் தான் காசு கட்டி போய் ஆலோசனை வந்து கேட்பாங்க. இப்படிப்பட்ட சூழல்ல நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஆலோசகரை போய் நாட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கடவுளே நமக்கு வந்து ஆலோசனை கர்த்தரா அவர் வந்து இருக்கிறார். சரி, ரொம்ப தூரம் நம்ம வந்து போக வேண்டாம். நம்முடைய சபையை நாம் வந்து பின்னோக்கி பார்க்கும்போது நம்முடைய பெத்லெஹேம் பைபிள் பிரெஸ்பிட்டரியன் சபைக்கு மட்டும் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம், ஒரு தைரியம் கடவுள் நம்மோட கூட அந்தந்த காலகட்டத்தில் கடவுள் பேசிய போது அப்படிப்பட்ட தைரியம் நமக்கு வந்து இல்லாமல் இருந்தா, ஓகே, அப்படிப்பட்ட தைரியம் நமக்கு வந்து இல்லாமல் இருந்தா நமக்கு வந்து ஒரே நல்லா சொல்றது கேளுங்க, ஒரே ஒரு தமிழ் சர்வீஸ் தான். பெத்லெஹேம் பிபி சர்ச் என்ற பேர்ல ஒரே ஒரு தமிழ் சர்வீஸ் காலை 10:30 வந்து ஆரம்பிச்சு 12 மணிக்கு, நல்ல கவனமா கேளுங்க நான் சொல்றேன், 10:30 மணிக்கு ஆரம்பிச்சு 12 மணிக்கு முடிக்கிற ஒரே ஒரு சர்வீஸ் தான் நமக்கு வந்து இருக்கும். ஒரே ஒரு பிரே மீட்டிங் 7:30 9:30 மந்த்லி ஃபேமிலி வர்ஷிப். வேற எந்த மீட்டிங்கும் நமக்கு வந்து இருந்திருக்காது. நம்ம வந்து கேள்வி கேட்டிருந்தா நம்ம வந்து கேள்வி வந்து கேட்டிருந்தா இங்கிலீஷ் சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். We need to start that. Why we have a service? Why start English service? We are Tamil people. And there are so many English congregations in Singapore. Why must we start one? அப்படின்னு நம்ம வந்து கேட்டிருந்தா இங்கிலீஷ் சர்வீஸ் நம்ம வந்து ஆரம்பிச்சிருக்கோம். Thank God. அது மாதிரி அப்பப்போ கொஞ்சம் கேள்விலாம் வந்தது. பட் நல்ல தலைவர்கள் ஞானத்தை வந்து கொடுத்து இந்த அவிசுவாசம் வந்து வெளிப்படாம விசுவாசம் வெளிப்பட்டு இங்கிலீஷ் சர்வீஸ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இப்ப தமிழ் சர்வீஸும் இங்கிலீஷ் சர்வீஸும் இருக்கு. அடுத்த கேள்வி, இந்தியாவில வந்து ஊழி ஆரம்பிக்க போறப்ப நிறைய கேள்வி வந்து இங்க இருந்து அங்க போய் வந்து ஸ்டார்ட் பண்ணுமா? ரைட், இந்தியாவுக்கு சிங்கப்பூர்ல இருந்து போடுமா? அங்க இந்த இந்தியாவில உள்ள சர்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாதா? வில்லியம் கேரிட் அப்படித்தானே சொன்னாங்க. அவர் வந்து இங்கிலாந்து தேசத்துல இருந்து நான் வந்து இந்தியாவுக்கு வந்து மிஷனரியா போக போறேன் அப்படின்னு வந்து எழுதி சொன்ன மாதிரி யாருமே சினாவிட்டாங்க.
If God wants to save the heathen, he can use the people in India. அப்படி ஸோ பிரியமானவர்களே, இங்க இருந்து நம்ம வந்து இந்தியாவில் போய் ஒரு ஊழியத்தை வந்து ஆரம்பிக்கிறது சாதாரண ஒரு காரியம் இல்லை, ரைட்? ஸோ அதுக்கு நம்ம வந்து எதிர்ப்பு தெரிவிச்ச அவிசுவாசம் வந்து வெளிப்பட்டிருந்தா இந்தியாவுல பேர் புகழுக்காக இல்லை, இந்தியாவுல நமக்கு வந்து சர்ச் ஊழியம் அதை பத்தி நம்ம வந்து பேச முடியாது. மலேசியா ஊழியத்தில் நம்ம வந்து எடுத்துக்கிட்டா, மலேசியா பெரிய ஒரு நாடு, அங்க தமிழ் மக்கள் இல்லையா, அங்க தமிழ் சர்ச் இல்லையா, நம்ம போய் அங்க வந்து சர்ச் ஸ்டார்ட் பண்ணுமா அப்படின்ற கேள்வியை நம்ம வந்து கேட்டு அவிசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில வந்து வெளிப்பட்டிருந்தா இப்ப வந்து அங்க 4 காங்கிரிகேஷன் அது வந்து இருந்திருக்காரு. கோலாய், உளுத்ராம், புகேனிதா எல்லாம் ஜோஹர்ல இருக்கு. கிமாஸ்ல ஒரு சர்வீஸ் வந்து ஆரம்பிக்கிற, இவ்வளவு தூரம் போய் சர்வீஸ் வந்து ஆரம்பிக்கணுமா? இவ்வளவு தூரம் இன்னொரு ஸ்டேட், அது வந்து ஜோஹர் மாநிலம், அது வந்து இன்னொரு ஸ்டேட் நெகிரி சிபிலா, அங்க போய் சர்வீஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுமா அப்படின்னு நாம் வந்து கேள்வியை கேட்டு நம்முடைய அவிசுவாசம் வந்து நம்முடைய வாழ்க்கையில வந்து நம்முடைய திருச்சபையில பெத்லஹேம்ல வந்து அது வந்து வெளிப்பட்டு இருந்தா அந்த சர்வீஸையும் நாம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டோம். அது வந்து தியாலஜிக்கல் ட்ரைனிங்கா இருக்கலாம், ரத்தராஜ் வீட்டோட கூட்டமா இருக்கலாம், மற்ற யூத் மீட்டிங்கா இருக்கலாம். நம்ம வந்து கேள்வி நம்ம வந்து கேட்டிருந்தா நம்ம எந்த ஊழியத்தையும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டோம். நம்மளுக்கு இடம் கூட இருந்திருக்காது. ஒரு வாடகை இடத்துல 10:30 மணிக்கு சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணி 12 மணிக்கு முடிப்போம் ஒரு சர்வீஸ். எவ்ரி வெனஸ்டே ரெண்டாவது மீட்டிங் வந்து எவ்ரி வெனஸ்டே 7:30 to 9 o'clock பிரேயர் மீட்டிங் ரெண்டாவது கூட்டம். மூன்றாவது கூட்டம் வந்து once a month ஃபேமிலி worship. இந்த 3 கூட்டம் தான் இருந்திருக்கும். தேங்க் காட். அதை பின்னோக்கி பார்க்கிறப்ப நம்முடைய நிலை அப்படி இல்லை. ஸோ கடவுள் நமக்கு வந்து இறங்கி அந்த டைம்ல இருந்த தலைவர்கள், சர்ச் மெம்பர்ஸ் அவரோட கூட பேசி அந்த காரியத்தை முன்மொழிந்த போது இந்த பில்டிங்லாம் வந்து வாங்குறப்ப உங்களுக்கு வந்து தெரியும் 1.25 பில்லியன் 1992ல வாங்குறப்ப நம்ம சின்ன சர்ச் எப்படி வாங்குறது? அஃப்கோர்ஸ் அந்த டைம்ல பல மாதிரி கேள்விகள் இருந்தது. ஓகே, ஸோ அந்த காலத்துல இருந்த தலைவர்கள் ரொம்ப உறுதியா ஓகே கடவுள் மேல பாரத்தை வந்து போட்டு யோசுவா, காலேப் அவங்களுடைய வாழ்க்கையில வந்து அது வெளிப்பட்ட அந்த விசுவாசம், கடவுள் இப்படியாவது நம்மளுக்கு வந்து உதவி செய்வார் ஓகே அப்படின்னு அவங்க வந்து முன் செஞ்சாங்க. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில அவிசுவாசம் வந்து என்ன செய்யும்னா, அவிசுவாசம் வந்து எப்பொழுதும் பிரச்சனையை தான் பார்க்கும். முடியாதுன்னு தான் சொல்லும். இது முடியாது, அது முடியாது, இது பெரிய காரியம், இது எப்படி நம்மளால வந்து செய்ய முடியும், ரைட்? நம்ம முடிய எடுத்துருவோம் அப்படின்னு தான் வந்து சொல்லும் அவிசுவாசம். ஓகே, அவிசுவாசம் வந்து எப்பொழுதும் எதிர்ப்புகளை, பிரச்சனைகளை, இந்த மக்கள் வந்து இந்த 10 சிப்பாய்களும் பார்த்த மாதிரி ஐயோ பெரிய ஆளுங்க முடியாது. ஆனா கடவுள் அவங்க வந்து என்ன சொல்றாரு, நான் உங்களுக்காக போராடுவேன் அப்படின்னு சொன்னார். செங்கடை திறந்தது யார்? இந்த மக்கள் திறந்தாங்களா? கடவுள் தான் திறந்தாரு. அவங்களுக்கு வந்து ஆகாரம் கொடுத்தது, அவங்க வந்து வழிநடத்துறது யாரு? மோசியா இல்லையே, கடவுள் தான் செய்தார். சோ எல்லாத்தையும் அவங்க வந்து பார்த்தாங்க. பார்த்து சீக்கிரத்துல அவங்க வந்து மறந்ததை நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அப்படியா நம்ம வந்து மறக்கவே கூடாது. ஸோ அதை பின்னோக்கி பார்க்கும்போது மெய்யாகவே நாம் வந்து கடவுளுக்கு நன்றி செலுத்தணும். அப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை, ஒரு கரிசனைய, ஒரு பாரத்தை, ஒரு தைரியத்தை, எல்லாருக்கும் மேலாக அந்த எலிமெண்ட் ஆஃப் ஃபெய்த், அந்த விசுவாசம் வெளிப்பட்டது. இன்றைக்கு நாம் வந்து நன்றி சொல்ல ஓகே, நம்முடைய சின்ன சபையா இருந்தாலும் அடிக்கடி நம்ம ஜெபிக்கும் போது சொல்றோம், சின்ன சபையா இருந்தாலும் பெத்லஹேம் பைபிள் பிரெஸ்பிட்டரியன் சர்ச் வந்து சின்ன ஒரு சபை, நிறைய ஊழியங்களை, பெருமைக்காக இல்லை, நிறைய ஊழியங்களை கடவுள் தயவாய் கிருபையாய் நமக்கு வந்து கொடுத்திருக்கிறார். இரண்டாவது பாடம், நம்முடைய வாழ்க்கையை நம்ம வந்து முன்னோக்கி பார்க்கும்போது இந்த மக்களுடைய வாழ்க்கை வந்து பாருங்க, 40 வருஷம் ஓகே, 40 வருஷம் அந்த வனாந்திரத்தில் அவங்களுடைய லைஃப் வந்து அவங்க வந்து வேஸ்ட் பண்ணாங்க, ரைட்? ஒரு கமெண்டேட்டர் வந்து சொல்றாரு, they were just waiting to die. வனாந்திரத்தில் they were just waiting to die. அவங்க டைம் வரும்போது அவங்க வந்து மறிக்கணும். 40 years was wasted. ஓகே,
இன்றைக்கு நாம் வந்து இந்த அவிசுவாசத்துக்கு வந்து இடம் கொடுத்து கடவுளுடைய பிள்ளைகள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லி வேதத்தை நம்ம வந்து வாசித்து நம்ம வந்து ஜெபித்து நாம் வந்து தைரியம் இல்லாம முதுகெலும்பு இல்லாதவர்கள் மாதிரி விசுவாசத்தை நம்ம வந்து வெளிப்படுத்தாம அந்த வெளிப்பட வேண்டிய தைரியம் நமக்கு வந்து இல்லாம இருந்தா எதையும் நம்ம வந்து செய்ய மாட்டோம். தொடர்ந்து எதையும் நம்ம வந்து செய்ய மாட்டோம். எதையும் செய்ய நமக்கு வந்து மனசு வராது. சோ சில சமயத்துல சில வந்து சொல்ற போது இந்த கம்ஃபர்ட் ஜோனு இருக்கிறது போதும், அப்படியே இருந்துருவோம், அப்படியே வாழ்ந்துருவோம். ஓகே, அப்படியா நம்ம வந்து வாழவே கூடாது. 40 வருஷம் அவங்களுடைய லைஃப் அவங்க வந்து வேஸ்ட் பண்ணாங்க. நாமும் அப்படியே நாம வந்து இருந்து நம்முடைய லைஃபை நம்ம வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. நமக்கு வந்து கடவுள் கொடுத்த சுகத்தை கடவுள் நம்மளுக்கு வந்து கொடுத்த சுகத்தை நம்ம வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. அவர் கொடுத்த பலத்தை நம்ம வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. அவர் நமக்கு வந்து கொடுத்த பணத்தை நம்ம வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. கடவுள் நமக்கு வந்து கொடுத்த தாளத்தை நமக்கு வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. கடவுள் திறக்கின்ற வாசல், ஓகே, அதையும் நம்ம வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. சோ நம்முடைய காலகட்டத்துல கடவுள் நமக்கு வந்து என்ன அவர் வந்து செய்ய சொல்றாங்க, பெருமைக்காக மறந்துடாதீங்க. பெருமைக்கோ நான் இதை வந்து சாதிச்சோம் அதை வந்து சாதிச்சோம், அதுக்காக இல்ல. நம்முடைய காலகட்டத்துல நம்மால வந்து என்ன செய்ய முடியும், கடவுள் எதை உங்களுக்கும் எனக்கு வந்து உணர்த்துறாரு. ஓகே, ஒரு சபையா அதை குறித்து நாம் வந்து ஜெபித்து எந்த ஒரு நல்ல காரியமா இருந்தாலும் அதை சீக்கிரமா செய்ய நான் வந்து சொல்லுவோம், சீக்கிரமா அதை வந்து செய்ய நாம் வந்து தயங்கவே கூடாது. சோ இந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில வந்து வெளிப்படணும்னா அதுக்கு சில அடிப்படை படிகள் இருக்கு. என்னன்னா, முதலாவது நம்முடைய உள்ளம் வந்து பரிசுத்தமா இருக்கணும். ஓகே, நம்முடைய உள்ளம் வந்து பரிசுத்தமா இருந்தா தான் we will be connected with God. நமக்கும் கடவுளுக்கு நல்ல ஒரு உறவு இருக்கும். அவரோட கூட உறவாடுவோம். நம்முடைய எல்லா வித கோரிக்கைகளையும் அவருடைய பாதத்துல நாம் வந்து சமர்ப்பிப்போம். அது ஒன்றாவது. இரண்டாவது, தேவன் செய்த நன்மைகளை நம்ம வந்து நினைக்கிறது. இஸ்ரேல் மக்கள் சீக்கிரம் மறந்துட்டாங்க. எவ்வளவோ நன்மைகளை அவர் வந்து செய்திருக்கிறார். எவ்வளவோ நம்முடைய கடந்த வாழ்க்கையில தேவன் அற்புதங்களை அடையாளங்களை கடவுள் வந்து செய்திருக்கிறார். நம்முடைய தேவன் வந்து பெரியவர். அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். அற்புதங்களை அடையாளங்களை வந்து செய்கின்றவர். 1960ஆம் ஆண்டுல நம்முடைய திருச்சபையே ஒரு அற்புதம் தான் உருவாடுது. ஜோசப் ரோஸ்லர் என்ற பையனுக்கு வந்து லுக்கேமியா, கடவுள் அற்புதமா அந்த பையனுக்கு வந்து சுகத்தை கொடுத்தாரு. அதன் பிறகுதான் 1960 நமக்கு தெரியும் சரித்திரம். சந்திரா வீட்ல அந்த சர்வீஸ் வந்து அங்க வந்து ஆரம்பிக்கப்பட்டது. சோ தேவன் செய்த நன்மைகளை நாம் வந்து நினைவு கூறணும். அவர் வந்து எப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர், அவர் தான் நம்ம வந்து நடத்தணும், அவர் தான் நம்முடைய தேவையை வந்து சந்திக்கணும் அப்படின்ற ஒரு பாரம், ஒரு நம்பிக்கை நமக்கு வந்து நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். மூன்றாவது, இந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில வந்து வெளிப்பட நம்முடைய உள்ளங்கள் வந்து இந்த வேத வசனத்தினால நிரம்பி இருக்கணும். இந்த வேத வசனங்களால நம்முடைய உள்ளங்கள் வந்து நிரம்பி இருக்கணும். ஏன்னா கடவுள் இந்த வசனத்தை கொண்டுதான் நம்மோட கூட அவர் வந்து பேசுறாரு. இந்த 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 வேத வசனங்களினால் நம்முடைய உள்ளங்கள் வந்து நிரம்பி இல்லாவிட்டால் என்ன ஆகும்னா, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம வந்து பார்க்கின்ற விதமாக நாம் வந்து நம்முடைய சுய புத்தியின் மேல் சாய்ந்து நம்மையே நாம் வந்து நினைப்போம். நம்மையே நாம் வந்து நினைத்து நம்முடைய கருத்துக்களை நம்முடைய கற்பனை வந்து சொல்லி இப்படிதான் அப்படின்ட்டு நமக்கு வந்து எல்லாம் தெரியும் அப்படின்ட்டு சுயமா நாம் வந்து முடிவுகள் எடுக்க நாம் வந்து முற்படுவோம். ஆனா வசனம் நம்மோட கூட வந்து இருக்கும்போது தேவ ஆவியானவர் அந்த வசனத்தை வந்து பயன்படுத்தி தேவ சித்தத்தை செய்ய நமக்கு வந்து உதவி செய்வார். நம்முடைய விருப்பம் இல்ல, நம்முடைய சித்தம் இல்ல. சோ நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய திருச்சபையில, நம்முடைய குடும்பத்துல நாம் வந்து தேவனுடைய சித்தத்தை நாம் வந்து நிறைவேற்றுவோம். சோ நமக்கு அணுக்கமான ஒரு உறவு இருக்கும்போது நம்முடைய கடவுள் வந்து எப்படிப்பட்டவர் அதைத்தான் நம்ம வந்து பார்ப்போம். நாம் வந்து பிரச்சனைகளை இதையும் அதையும் நம்ம வந்து பார்க்க மாட்டோம். நம்முடைய தேவன் எதை நம்மளுக்கு வந்து வெளிப்படுத்துறாரு, அதை வந்து வெளிப்படுத்தும் போது, அதை வந்து உணர்த்தும் போது அதுக்கான உதவிகளை, அதுக்கான எல்லா வித தேவைகளையும் அவரால் வந்து சந்திக்க முடியும் அப்படின்னு நாம் வந்து விசுவாசித்து நாம் வந்து முன் செல்வோம். பிரியமானவர்களே, வேதாகமத்தில் இந்த 2 பகுதியை நம்ம வந்து பார்க்கும்போது யாத்திராகமம் 32ஆம் அதிகாரத்துல அந்த அவிசுவாசம், விசுவாச துரோகம் வெளிப்பட்டதை பார்க்கிறோம். இரண்டாவது பெரிய அளவுல
எண்ணாகும் 13-14 உபாகம் 1ஆம் அதிகாரத்தை கூட பார்க்கலாம். இந்த மக்களுடைய அவிசுவாசம் வெளிப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். ஸோ நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் தான் வெளிப்படுது. நம்ம எல்லாரும் விசுவாசிகள். விசுவாசிகள்னா தேவனுடைய தேவனுடைய வார்த்தையை தேவனை நம்ம விசுவாசித்து அவர் நம்முடைய வாழ்க்கைக்கு அதிபதியாக இருக்கிறார். அவர் தான் நம்முடைய தலைவர். அவர் நமக்கு ராஜாதி ராஜன், தேவாதி தேவன். அவர் நம்மளுக்கு நடத்துவார் அப்படின்னு அவருடைய சித்தத்தையே நாம் அவருடைய சத்தத்தை நாம் கேட்டு அவருடைய சித்தத்தையே நாம் செய்ய தேவன் நமக்கு உதவி செய்வாராக. May God help us and may God bless us. இறுதி பாடத்துக்கு நம்ம எல்லாரும் நாம் யாவரும் எழுந்து இறுதி பாடலை பாடுவோம். Yeah.
கொள்வோம். Let's receive the benediction. வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென். நம்மோட கூட பல மாதங்கள் ஆரம்பித்து எலிசபெத்